நண்பர்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு எனக்கு மார்க்கெட் என்னாச்சு அப்படிங்கறத பாத்திரலாம். டைம் இப்போ 9:14 AM டியூஸ்டே செப்டம்பர் 5 2023. நம்முடைய பொசிஷன் ஸ்டாப்ல நிஃப்டி 50ல இருந்து செப்டம்பர் 7 19,650 கால் ஆப்ஷனை நான் நேற்றே பர்ச்சேஸ் பண்ணி டார்கெட்டுக்காக ஹோல்டு பண்ணி வச்சிருக்கேன். நேற்று இந்த ஸ்ட்ரைக்கை நம்ம பர்ச்சேஸ் பண்ணின பிறகு நம்மளை எங்கெல்லாம் விருந்துக்கு அழைச்சிட்டு போனதுன்னு நம்ம இப்போ அதை குயிக்கா பாத்திரலாம். மணி இப்போ 9:18 AM செப்டம்பர் 4 2023. நிஃப்டி 50லேருந்து செப்டம்பர் 7 19,650 கால் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிட்டு இங்கே டார்கெட்டில் 40% டைப் பண்ணிடலாம். ஸ்டாப் லாஸ் எதுவும் கிடையாது. குவான்டிட்டியில் 50 மட்டும் இருக்கட்டும். நம்ம இப்போ இந்த ஸ்ட்ரைக்கை மார்க்கெட் ப்ரைஸ்லேயே 50 குவான்டிட்டியை பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரைக்கினுடைய ஆவரேஜ் ப்ரைஸ் 19.20 காசுல இருந்து நம்ம டார்கெட்டில் செட் பண்ணினா 40% 26.90 காசை ரீச் பண்ணுமா, அல்லது நம்ம ஸ்ட்ரைக்குக்கு நான் இன்னைக்கு ஸ்டாப் லாஸ் எதுவும் செட் பண்ணாததுனால இறுதியா மார்க்கெட் க்ளோஸ் ஆன பிறகு நம்ம ஸ்ட்ரைக் எங்க போய் நிக்குதுன்னு மார்க்கெட்டை பொறுமையா வாட்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். மணி இப்போ 3:30 PM, அதாவது மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு. நிஃப்டி 50லேருந்து செப்டம்பர் 7 19,650 கால் ஆப்ஷன் நம்ம ஸ்ட்ரைக்கினுடைய ஆவரேஜ் பிரைஸ் 19.20 காசுக்கு பிறகு நம்ம ஸ்ட்ரைக் 10.10 காசு வரைக்கும் கீழே போயிட்டு அங்கிருந்து மேல் எழும்பி 23.75 காசு வரைக்கும் மேலே போயிட்டு இப்போ இறுதியா மார்க்கெட் க்ளோஸ் ஆன பிறகு நம்ம ஸ்ட்ரைக் 20.30 காசில் டார்கெட்டுக்காக போராடி கொண்டிருக்கிறது. இப்போ நம்முடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல 55 ரூபாய் ப்ராஃபிட்ல இருக்க பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா 5.73% ப்ராஃபிட்ல க்ளோஸ் ஆயிருக்குப்பா. மணி இப்போ 9:14 AM செப்டம்பர் 5 2023. இன்னும் ஃபியூ செகண்ட்ஸ்ல மார்க்கெட் ஓப்பன் ஆயிடும். மார்க்கெட் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. நிஃப்டி 50 மற்றும் பேங்க் நிஃப்டி இரண்டுமே சின்ன கேப் அப் ஓப்பனிங். என்னதான் மார்க்கெட்டினுடைய ஓப்பனிங் கேப் அப்பா இருந்தாலும் நம்ம ஸ்ட்ரைக்குக்கு பெரிதும் சாதகமா இல்லாததனால இரண்டாம் நாளான இன்றும் நமது காலை முன்னும் பின்னுமாக ஊசலாடி கொண்டிருக்கிறது. இன்னைக்காவது நம்ம ஸ்ட்ரைக் நம்முடைய பழைய டார்கெட்டான 40%, அதாவது 26.90 காசை ரீச் பண்ணுமா, அல்லது இன்னைக்கும் நம்ம ஸ்ட்ரைக்குக்கு நான் ஸ்டாப் லாஸ் எதுவும் செட் பண்ணாததுனால இறுதியா மார்க்கெட் க்ளோஸ் ஆன பிறகு நம்ம ஸ்ட்ரைக் எங்க போய் நிக்குதுன்னு ஒரு சின்ன தட்டுல வெறும் 1/2 கிலோ மட்டும் ஐஸ் கேக்க வச்சு ஸ்பூன்ல சிந்தாம எடுத்து சுவையா சாப்பிட்டுக்கிட்டே மார்க்கெட்டை பொறுமையா வாட்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம்.
மார்க்கெட்டை கவனமாக வாட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிஃப்டி 50லேருந்து செப்டம்பர் 7 19,650 கால் ஆப்ஷன் இன்று காலை நம்ம ஸ்ட்ரைக்கினுடைய ஓப்பனிங் பிரைஸ் 19.90 காசுக்கு பிறகு நம்ம மாடு கரடிகளின் தாக்குதலை தாக்கு பிடிக்க முடியாமல் பின்னங்கால் பிடரியில் பட சந்தையின் எல்லை வரை விரட்டியடிக்கப்பட்டுள்ளது. கரடியின் அராஜகத்தை தட்டி கேட்க காளையனுக்கு நேரம் வரும் வரை பொறுமையாக காத்திருப்போம். அதாவது நம்ம ஸ்ட்ரைக் 14.80 காசு வரைக்கும் கீழே போயிருக்கு. இப்போ நம்முடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல 220 ரூபாய் மைனஸ்ல இருந்திருக்கு. பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா 22.92% மைனஸ்ல இருந்திருக்கு. இப்போ இங்கிருந்து நம்முடைய மாடு கரடிகளின் அடாவடித்தனத்தை அடக்கிவிட்டு நம்முடைய இலக்கை வெற்றிகரமாக வந்தடைந்தது. இப்போ நம்முடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல 412.50 காசு ப்ராஃபிட்ல இருக்கு. கடந்த 1.5 நாட்களாக நீண்ட போராட்டத்திற்கு பிறகு நமது காலை வெற்றி வாகை சூடியுள்ளது. இது ஒரு மகத்தான வெற்றி. இந்த ஸ்ட்ரைக் நம்முடைய டார்கெட்டை ரீச் பண்ணின பிறகு சிறிது தூரம் மட்டுமே மேல் நோக்கி சென்று விட்டு, அதாவது 28.45 காசு வரைக்கும் மேல போயிட்டு இப்போ அங்கிருந்து கொண்டை ஊசி வளைவில் லாபகமாக திரும்பி 13.85 காசு வரைக்கும் கீழே சென்றுள்ளது. நம்ம ஸ்ட்ரைக்கினுடைய ஆவரேஜ் பிரைஸான 19.20 காசை வச்சு டோட்டல் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணா டோட்டலா இந்த ஸ்ட்ரைக் 48.17% ப்ராஃபிட்ல இருந்திருக்குப்பா. ஜஸ்ட் மிஸ் 50% டார்கெட்டை செட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிருந்தோம். நம்முடைய நிலைமை மிகவும் பரிதாபகரமாக இருந்திருக்கும். நம்ம இன்னைக்கு இந்த ஸ்ட்ரைக்ல ஒரு லாட்ல ட்ரேடிங் பண்ணி அமௌண்ட் அப்படின்னு பார்த்தா 50 குவான்டிட்டி இன்டூ ஆவரேஜ் பிரைஸ் 19.20 காசு போட்டா 960 ரூபாய். நம்ம பர்ச்சேஸ் பண்ணின ஸ்ட்ரைக் நம்முடைய டார்கெட்டையும் தாண்டி எக்ஸிட் ஆனதுனால நம்முடைய லாபம் அப்படின்னு பார்த்தா 50 குவான்டிட்டி இன்டூ 8.25 பாயிண்ட்ஸ் போட்டா 412.50 காசு. அதாவது மார்க்கெட் நமக்கு இன்னைக்கு எக்ஸ்ட்ராவா 27.50 காசு ப்ராஃபிட் கொடுத்திருக்கு. 960 ரூபாயில நம்ம இன்னைக்கு நிஃப்டி 50ல ட்ரேடிங் பண்ணி நம்ம புக் பண்ணின ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தா 412.50 காசு. அதாவது 42.97% லாபம். இதுல மார்க்கெட் நமக்கு இன்னைக்கு எக்ஸ்ட்ராவா 2.86% ப்ராஃபிட் கொடுத்திருக்கு. இந்த வாரத்தின் 2ஆம் நாளான இன்று லாபகரமாகவே முடிந்தது. நம்முடைய மார்க்கெட் என்னாச்சு ரூல்ஸ் 6 ரூல்ஸையும் நம்ம இன்னைக்கு கரெக்டா ஃபாலோ பண்ணினோமா இல்லையான்னு நம்ம இப்பதான் பார்க்கலாம். நம்ம ஸ்ட்ரைக்கை சரியான டைம்ல பர்ச்சேஸ் பண்ணினோமா? கரெக்டான ஸ்ட்ரைக், அதாவது கால் ஆப்ஷன் அல்லது புட் ஆப்ஷன் அப்படின்னு கரெக்டான ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ணினோமா? நம்ம ஸ்ட்ரைக்கை சரியான பிரைஸ்ல பர்ச்சேஸ் பண்ணினோமா? நம்ம ஸ்ட்ரைக்குக்கு சரியான டார்கெட்டை செட் பண்ணினோமா? நம்ம ஸ்ட்ரைக்கை பர்ச்சேஸ் பண்ணின பிறகு மார்க்கெட்டை பொறுமையா நிதானமா வாட்ச் பண்ணினோமா? நம்ம ஸ்ட்ரைக்குக்கு ரிஸ்க் மற்றும் ஸ்டாப் லாஸை கரெக்டா ஃபாலோ பண்ணினோமா? நம்முடைய மார்க்கெட் என்னாச்சு ரூல்ஸ் 6 ரூல்ல ஒரே ஒரு ரூல்ல நான் இன்னைக்கு தவறு செய்திருந்தாலும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணின ஸ்ட்ரைக் நம்முடைய டார்கெட்டை சக்சஸ்ஃபுல்லா ரீச் பண்ணிருக்கு. நம்ம ஸ்ட்ரைக்கை பர்ச்சேஸ் பண்ணின பிறகு நம்ம ஸ்ட்ரைக்கு ஸ்டாப் லாஸ் எதுவும் செட் பண்ணலனாலும் நமக்கு இன்னைக்கு ப்ராஃபிட் கிடைத்திருக்கு. தயவு செய்து ஷேர் மார்க்கெட் பத்தினா ப்ராப்பர் நாலேஜ் மற்றும் ஷேர் மார்க்கெட்டினுடைய ரிஸ்க் முழுமையாக தெரியாம கண்ணை கட்டிக்கிட்டு அந்தரத்துல ஈஸியா கம்பி மேல நடந்துடலாங்கிற எண்ணம் ஒரு துளி கூட வரக்கூடாது. இதையும் மீறி சொல் பேச்சு கேட்காம சாகசம் பண்றதெல்லாம் எங்களுக்கு சர்வ சாதாரணமான விஷயம்னு உள்ள வந்தீங்கன்னா பையில இருக்கிற பணத்தை மார்க்கெட் சத்தமே இல்லாம நைஸா உருவிட்டு போயிடும். தயவு செய்து பங்கு சந்தையில் மிகவும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுங்கள். அப்புறம் வழக்கம் போல இன்னைக்கு நம்ம புக் பண்ண ப்ராஃபிட்டை வித்ட்ரா பண்றதுக்கு முன்பு நம்முடைய brokerage ஃபீஸ் எவ்வளவு சார்ஜ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பாத்திரலாம். மேல ஆர்டர்ஸ் மெனுவை கிளிக் பண்ணிட்டு இங்க ஆர்டர்ஸ் டேப்ல எக்ஸிக்யூட்டட் ஆர்டர்ஸ்ல கான்ட்ராக்ட் நோட்டை கிளிக் பண்ணனா இங்க விர்ச்சுவல் கான்ட்ராக்ட் நோட்ல நம்முடைய டோட்டல் brokerage ஃபீஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஸ்ட்ரைக்கை நேற்றே பை பண்ணி இன்று செல் பண்ணனதுக்கு, அதாவது நேற்று பையிங்க்கு செப்பரேட்டா சார்ஜ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரைக்கை எக்ஸிட் பண்ணனதுக்கு brokerage ஃபீஸ் இன்க்ளூடிங் அடிஷனல் சார்ஜஸோட டோட்டலா 25.28 காசை சார்ஜ் பண்ணிருக்காங்க. இந்த அமௌண்ட் செல் பண்ணனதுக்கு மட்டும்தான் பையிங்க்கு நேத்தே சார்ஜ் பண்ணிட்டாங்க. அடுத்த கட்ட வேலையை இந்த பேஜை க்ளோஸ் பண்ணிட்டு ஃபண்ட்ஸ் மெனுவை கிளிக் பண்ணிட்டு இங்க வித்ட்ரா பட்டனை கிளிக் பண்ணிட்டு நம்ம இன்னைக்கு புக் பண்ணின ப்ராஃபிட் 412.50 காசுல இருந்து இங்க அமௌண்ட் டு வித்ட்ரால 350 ரூபாய்னு டைப் பண்ணிட்டு கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தா நம்முடைய வித்ட்ராவல் சக்சஸ் ஆகாம எரர் ஆகுது. அதனால நம்முடைய ப்ராஃபிட்டை நாளைக்கு வித்ட்ரா பண்ணிடலாம். அது வரைக்கும் நம்ம கை காலை வச்சுட்டு ப்ராஃபிட் மற்றும் கேபிட்டலை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்வது சால சிறந்தது. இதை நான் ஏன் இப்ப சொல்றேன்னா, இன்னைக்கு ஃபின்னிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி டே அப்படிங்கிறதுனால நம்ம புக் பண்ணின ப்ராஃபிட்டை பத்திரமா வீடு கொண்டு போய் சேர்த்துடணும்பா. இல்லைன்னா ஃபின்னிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி டே 3 மணி ஆட்டம் ஹீரோ ஜீரோன்னு எதையாவது நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டி நம்முடைய ப்ராஃபிட் மற்றும் கேபிட்டலுக்கு உழ வச்சுட்டு போயிடுவாங்க. அதனால நம்ம புக் பண்ணின ப்ராஃபிட்டை பத்திரப்படுத்திக்கணும். அவ்வளோதான், சோ சிம்பிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். மார்க்கெட் இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு புக் பண்ண ப்ராஃபிட்டை பத்திரமா பாதுகாத்தாச்சுப்பா. ஓவர் ட்ரேட் பண்ணாம ஃபின்னிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி டேல எதையாவது பர்ச்சேஸ் பண்ணி அதில் போய் கையை விட்டு மாட்டிக்காம, மற்றும் பிடிஎஸ்டி அதாவது பை டுடே செல் டுமாரோ இது மாதிரி எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் நம்ம இன்னைக்கு புக் பண்ணின ப்ராஃபிட்டை பத்திரப்படுத்திட்டோம். மார்க்கெட் கரெக்ஷன் ஆன பிறகு பேங்க் நிஃப்டி 46.15 பாயிண்ட்ஸ் மைனஸ்ல இருக்கு. ஓவராலா 44,532.15 பாயிண்ட்ஸ். நிஃப்டி 50 46.10 பாயிண்ட்ஸ்.
பாயிண்ட்ஸ் பிளஸ்ல இருக்கு. ஓவரால் வேல்யூன்னு பார்த்தாக்கா 19,574.90 பாயிண்ட்ஸ்ல இருக்கு. இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம மார்க்கெட் என்னாச்சு நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் யூஸ்ஃபுல்லான ட்ரேடிங் வீடியோட நாளை உங்களை சந்திக்கிறேன். until then bye from மார்க்கெட் என்னாச்சு.